இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய பெண்கள் பிசிஓடி ஆர் பிசிஓஎஸ், அதாவது நீர்க்கட்டி பிரச்சனை, இதனால வர இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க லைஃப்ல. இதை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் தான் என்ன அப்படின்னு நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம பாடியில இருக்க இன்சுலின் லெவலை குறைக்கணும். அதுக்கு நம்ம என்னென்னலாம் சாப்பிடணும், என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். ஒயிட் சுகர், மைதா, டீப் ஃப்ரை ஐட்டம்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம சுத்தமா அவாய்ட் பண்ணிடணும். டெய்ரி ப்ராடக்ட்ஸ் மினிமம் அமௌண்ட் ஆஃப் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். நிறைய பாலால செஞ்ச ஐட்டம்ஸ் எடுத்துக்காதீங்க. டீ காஃபி குடிக்கிறவங்களா இருந்தா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ மெயினா சுகர் ஐட்டம்ஸ் சாப்பிடக்கூடாது அப்படின்றதுனால டேட்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டு உங்களோட சுகர் கிரேவிங்ஸை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் மெயினா மில்லட்ஸ், அதாவது தானிய வகைகள், ஓட்ஸ், கீரை வகைகள், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நம்ம நிறைய ஆட் பண்ணிக்கணும் நம்மளோட ஃபுட்டோட. ஹாஃப் கப் நீங்க ரைஸ் சாப்பிட்றீங்கன்னா 1 கப் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மளோட பாடியோட இன்சுலின் லெவல்ஸ் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். அண்ட் மெயினா எவ்ரி மீல்ஸ்ல புரோட்டீன் ஆட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. லைக் பன்னீர் எடுத்துக்கோங்க, வேர்க்கடலை எடுத்துக்கலாம், 2 எக்காவது மினிமம் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. அண்ட் பருப்பு வகைகள் கூட எடுத்துக்கலாம், மூக்கடலை சுண்டல் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்க நிறையவே உங்க ஃபுட்ல ஆட் பண்ணிட்டே வாங்க. ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல். நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை நல்லா நம்ம ரெடியூஸ் பண்ணி காமா இருக்கணும். பிகாஸ் ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுறதுனால மேல் ஹார்மோன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதனால மெயினா நம்மளுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகுறது, அண்ட் அந்த ஃபேஸ்ல எல்லாம் நிறைய ஆக்னீஸ் வர்றது, அண்ட் ஹேர் ஃபால் நிறைய ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுக்காக நம்ம ஒரு சின்ன யோகா பண்றதோ இல்ல ஒரு மெடிடேஷன் பண்றதோ நம்ம ரெகுலரா பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் காமா ஃபீல் ஆகும்போது நம்மளோட இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கியூர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ மெயின் திங் பாத்தீங்க அப்படின்னா 6 to 8 hours குட் ஸ்லீப் இருக்கணும். அப்பதான் நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி ஸ்ட்ரெஸ் லெவலும் கம்மியாகும். ஸோ நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வித்தின் 1 monthலயே உங்களோட பாடியில நிறைய சேஞ்சஸ் பார்ப்பீங்க. நல்ல ரிசல்ட்டும் பார்க்கலாம் விசிபிளாவே. உங்க பீரியட்ஸும் ரெகுலர் ஆயிடும், உங்க பாடியும் ஹெல்தியா இருக்கும். ஸோ நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மெயினா பிசிஓடிக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு நம்ம ஹோம் ரெமிடிஸ் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.